நீர்கொழும்பு சிறை மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. கோர விபத்தில் இளைஞன் பலி, தாய்ப்பாடு காயம், தப்பியோடிய சாரதி வவுனியாவில் கைது. யாழ் நல்லூர் திருவிழாவிற்காக விசேட தொடருந்து சேவை, அமைச்சரின் அறிவு. விமானத்தின் ஜன்னல் உடைந்து வெளியே இழுக்கப்பட்ட பயணி, நடுக்காட்டில் நடந்த திகில் சம்பவம். சீன காலனி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து, 28 பேர் பலி. ஸ்பெயினில் கொடூர காட்டு தீ, 12 பேர் பலி, 19 பேர் மாயம். நீர்கொழும்பு சிறை மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. அச்சத்தில் உலகம், ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும், அமெரிக்கா கடும் அழுத்தம். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 8 அதிகாரிகளுக்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் பதவி உயர்வு வழங்கியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற துயர சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடம் வாக்குமூலங்களை பெறும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் அதிகாரிகள் மற்றும் கைதிகள் என 29 பேரிடம் இதுவரை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களில் உள்ள அனைத்து கைதிகளும் கட்டுவெல்லேகம சுரேஷின் தரப்பினரால் தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகளிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் அந்த பணியை முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை. சில அதிகாரிகள் வாக்குமூலம் அளிப்பதற்கு போதுமான ஆரோக்கியமான நிலையில் இல்லாததே இதற்கு காரணமாகும். இதனிடையே மோதலில் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. கொல்லப்பட்ட 2ஆம் நிலை சிறைச்சாலை அதிகாரி SHS சதுரவன்ச முதல்நிலை சிறைச்சாலை அதிகாரியாகவும் ஏனைய காவலர்கள் சார்ஜென்ட் பதவிகளுக்கும் உயர்த்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் இருந்த அனைத்து கைதிகளும் இன்று வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டனர். சிறைச்சாலை மோதலில் பலத்த காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சார்ஜென்ட் கமகே உபாலியின் உடல் இன்று கம்புருப்பிட்டியவில் உள்ள அவரது வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த மோதலில் உயிரிழந்த சார்ஜென்ட் ருவன் திலகசிறியின் இறுதிச் சடங்குகள் இன்று பிற்பகல் அம்பகஹவெவ பொது மயானத்தில் நடைபெற்றன. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் கட்டுநேரிய லன்சிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் உயிரிழந்துள்ளார். வாகன விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற டிப்பர் ரக லொரியையும் அதில் சூட்சுமமாக மறைந்திருந்த சாரதியையும் விபத்து இடம்பெற்று 48 மணி நேரத்திற்குள் போலீசார் கைது செய்துள்ளனர். 82 பாதுகாப்பு கேமராக்களை ஆய்வு செய்து முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னர் மாரவில தலைமையக போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் வவுனியாவில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர். கடந்த 7ஆம் திகதி இரவு 9:30 மணியளவில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் அவருடன் பின்னால் பயணித்த அவரது தாயார் பலத்த காயங்களுடன் மாரவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக சிகிச்சைக்காக ராகம போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்றவுடன் டிப்பர் வாகனத்தை நிறுத்தாது அதன் சாரதி தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் அந்த வாகனத்தை கைப்பற்ற விரிவான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் கட்டுநேரிய பகுதியில் வசித்து வந்த ரித்ம பெர்னாண்டோ என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் அந்த குடும்பத்தின் ஒரு ஆண் பிள்ளை என தெரியவந்துள்ளது. அத்துடன் அவரது தந்தையும் சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் காயமடைந்து வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தின் இலக்க தகடுகளில் இலக்கங்கள் தெளிவாக இருக்கவில்லை. 82 பாதுகாப்பு கேமராக்களை நீண்ட நேரம் ஆய்வு செய்து பல பிரதான வீதிகள் மற்றும் குறுக்கு வீதிகளில் பயணித்த பாதையை அவதானித்து வவுனியாவில் மறைந்திருந்த சாரதியை கைது செய்துள்ளனர். எதிர்வரும் நல்லூர் திருவிழா காலத்தை கருத்தில் கொண்டு விசேட தொடருந்து சேவைகளை முன்னெடுப்பதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல கேள்வி நேரத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லூர் வடு மற்றும் தலதா மாளிகை ஆகிய இடங்கள் பௌத்த, இந்து, கத்தோலிக்க, இஸ்லாம் என மத வேறுபாடின்றி அனைவரும் வழிபட வேண்டிய மற்றும் பார்வையிட வேண்டிய புனித ஸ்தலங்களாகும். வடக்கிற்கான தொடருந்து பாதை முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளது. தற்போது தொடருந்துகள் மணிக்கு 100 முதல்
110 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். சில குறைபாடுகள் இருந்தாலும் திருவிழா காலத்தில் மக்களுக்கு தடையற்ற போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை காங்கேசந்துறை கொழும்பு தொடருந்து சேவை வாரத்தில் 4 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்திருந்தது. தொடருந்து பெட்டிகள் இன்மையால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடந்த 7ஆம் தேதி வெளியிட்ட சிறப்பு அறிக்கையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிரேக்கத்தின் தெசலோனிகி நகரிலிருந்து ஜெர்மனியின் மெமிங்கன் நகருக்கு புறப்பட்ட ரயான் ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737 விமானத்தில் நடுவானில் திடீரென ஜன்னல் கண்ணாடி உடைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் போது ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்த செர்பிய நாட்டை சேர்ந்த 60 வயது மதிக்கத்தக்க பயணியொருவர் காற்றின் கடுமையான அழுத்தத்தால் ஜன்னல் வழியாக வெளியே இழுக்கப்பட்டுள்ளார். அதிர்ஷ்டவசமாக அவர் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் அவரது தலை மற்றும் தோள்பட்டை வரை மட்டுமே ஜன்னலுக்கு வெளியே தொங்கியுள்ளது. விமானத்திற்குள் இருந்த மற்ற பயணிகள் உடனடியாக செயல்பட்டு சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு அவரை பத்திரமாக உள்ளே இழுத்து மீட்டுள்ளனர். விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே பலத்த சத்தத்துடன் ஜன்னல் உடைந்ததாகவும் உடனடியாக விமானத்தின் உள்ளே காற்றழுத்தம் குறைந்து ஆக்சிஜன் முகமூடிகள் மேலே இருந்து கீழே விழுந்ததாகவும் பயணிகள் விவரித்துள்ளனர். இன்ஜினில் இருந்து உடைந்த சில பாகங்கள் ஜன்னலில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என பயணிகள் கருதினாலும் விமான நிறுவனம் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்த விபத்தை தொடர்ந்து விமானம் உடனடியாக தெசலோனிகி விமான நிலையத்துக்கு திருப்பப்பட்டு பத்திரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிக்கு தரையிறங்கியவுடன் முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. இந்த 18 ஆண்டுகள் பழமையான விமானத்தை ரயான் ஏர் நிறுவனத்தின் துணை நிறுவனமான மல்டா ஏர் இயக்கியுள்ளது. இந்த அபாயகரமான விபத்து குறித்து கிரீஸ் மற்றும் மல்டா நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். சீனாவின் புஜியான் மாகாணம் ஜின்ஜியாங் நகரில் உள்ள ஹீதெங் காலனி தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் மேற்பட்ட கொடூர தீ விபத்து பலியானோரின் எண்ணிக்கை 28 உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் அங்கு நடைபெற்று வந்த தீவிர மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துள்ளன. இந்த விபத்து தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையை தொடர்ந்து பாதுகாப்பு விதிமுறைகளை மிக கொடூரமாக மீறிய குற்றத்திற்காக தொழிற்சாலையின் உரிமையாளர் மற்றும் முக்கிய முகாமையாளர்கள் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கான இழப்பீட்டை முழுமையாக உறுதி செய்யும் நோக்கில் அந்த நிறுவனத்தின் அனைத்து வங்கிக் கணக்குகளையும் சீன அரசு உடனடியாக முடக்கியுள்ளது. 5 அடுக்குமாடிகளை கொண்ட இந்த தொழிற்சாலையின் தரைத்தளத்தில் இருந்த கிடங்கில் ஏற்பட்ட தீ அங்கிருந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய ரப்பர் மற்றும் பசை போன்ற காலணி தயாரிப்பு பொருட்களால் மிக அதிவேகமாக பரவியமை வீடியோ பதிவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. குறிப்பாக தொழிற்சாலையின் படிக்கட்டுகள் மற்றும் அவசர கால வழித்தடங்களில் காலணி தயாரிப்பதற்கான கழிவுகளும் தோள்களும் பெரியளவில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததே தொழிலாளர்கள் தப்பிக்க முடியாமல் போனதற்கு தீயணைப்பு வீரர்கள் உள்ளே நுழைவதை தடுத்ததற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. உலகளவில் உற்பத்தி செய்யப்படும் விளையாட்டு காலணிகளில் 5 பங்கு இந்த ஜின்ஜியாங் நகரில்தான் தயாரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்துக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் விபத்துக்கான பின்னணியை முழுமையாக ஆராய்ந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது இரக்கமின்றி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். ஸ்பெயினின் அந்தலூசியா பிராந்தியத்தில் உள்ள அல்மேரியா மாகாணத்தில் திடீரென பரவிய காட்டுத்தீயில் சிக்கி குறைந்தது 12 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த பிராந்தியத்தின் சமீபத்திய வரலாற்றிலேயே மிக மோசமான மற்றும் பேரழிவை ஏற்படுத்திய காட்டுத்தீ இதுவென அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் 19 பேரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. வியாழக்கிழமை மதியம் லாஸ் காசார்டோஸ் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலைக்கு அருகில் தொடங்கிய இந்த காட்டுத்தீ பலத்த காற்று மற்றும் ஐரோப்பா முழுவதும் நிலவி வரும் கடும் வெப்ப அலை காரணமாக அடுத்தடுத்த பகுதிகளுக்கு அதிவேகமாக பரவியது. தீயில் சிக்கி தப்பிக்க முயன்ற போது வாகனங்களுக்குள்ளேயே மாட்டிக்கொண்டு பலர் உயிரிழந்துள்ளதாக மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இக்கோர விபத்தில் காயமடைந்த 6 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஸ்பெயினின் ராணுவ அவசரகால பிரிவு உட்பட 300க்கும் மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பலத்த புகைமூட்டம் காரணமாக அப்பகுதியில் உள்ள 2 முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மின்கம்பியொன்று அறுந்து விழுந்ததே இந்த தீ விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்துக்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் தனது ஆழ்ந்த இரங்கலையும் துயரத்தையும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 8 அதிகாரிகளுக்கு சிறைச்சாலைகள் திணைக்களம்
பதவி உயர்வு வழங்கியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற துயர சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடம் வாக்குமூலங்களை பெறும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் அதிகாரிகள் மற்றும் கைதிகள் என 29 பேரிடம் இதுவரை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களிலுள்ள அனைத்து கைதிகளும் கட்டுவெல்லேகம சுரேஷின் தரப்பினரால் தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகளிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் அந்த பணியை முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை. சில அதிகாரிகள் வாக்குமூலம் அளிப்பதற்கு போதுமான ஆரோக்கியமான நிலையில் இல்லாததே இதற்கு காரணமாகும். இதனிடையே மோதலில் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. கொல்லப்பட்ட 2ஆம் நிலை சிறைச்சாலை அதிகாரி SHS சதுரவன்ச முதல் நிலை சிறைச்சாலை அதிகாரியாகவும் ஏனைய காவலர்கள் சார்ஜென்ட் பதவிகளுக்கும் உயர்த்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் இருந்த அனைத்து கைதிகளும் இன்று வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டனர். சிறைச்சாலை மோதலில் பலத்த காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சார்ஜென்ட் கமகே உபாலியின் உடல் இன்று கம்புருப்பிட்டியவில் உள்ள அவரது வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த மோதலில் உயிரிழந்த சார்ஜென்ட் ருவன் திலகசிறியின் இறுதிச் சடங்குகள் இன்று பிற்பகல் அம்பகவெவ பொது மயானத்தில் நடைபெற்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தாது என பகிரங்க அறிக்கையொன்றை வெளியிட வாஷிங்டன் அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மூத்த அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளன. தெஹ்ரானின் உள்ளே காணப்படும் அதிகார போட்டிகள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதையும் அதை கடைபிடிப்பதையும் கடினமாக்கியுள்ளதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானுடனான தற்போதைய நிலைமையை செய்தியாளர்களிடம் விவரிப்பதற்காக பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரிகள் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை சீர்குலைக்க முயன்ற ஈரானிய கடும் போக்காளர்கள் காரணமாகவே இந்த வாரம் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய ஈரான் ஒரு புதிய மற்றும் குறிப்பிட்ட சதித்திட்டத்தை தீட்டியுள்ளதாக இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு அமெரிக்க அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கின் போது நாங்கள் ட்ரம்பை கொள்வோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பேனர்களை ஈரானியர்கள் ஏந்தியிருந்தனர். இந்த தகவலை தொடர்ந்து ட்ரம்பின் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் ஒருவேளை ஈரான் தன்னை படுகொலை செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த அறிவுறுத்தல்களை தான் வழங்கியுள்ளேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள TVN லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.